ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் தீமிதி விழா வெகு பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழக்கு விழா நடைபெற்ற நிலையில் மீண்டும் குடமுழக்கு விழா நடத்த கோவில் நிர்வாகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணி அண்மையில் நிறைவு பெற்றதனை தொடர்ந்து குடமுழக்கு விழா நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி வேள்வி சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட நன்னீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், திருக்கோவில் செயல் அலுவலர் ஜோதிலட்சுமி உள்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு பணியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके नारायणे नमोस्तुते। ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति हमारे புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த காரையூர் அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை திருமாங்கிரீஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி வேள்வி சாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட நன்னீர் கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது நன்னீர் தெளிக்கப்பட்டு அருட்பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் காரையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சியை அடுத்த ஏமப்பேர் வீலாங்கந்தாங்கல் ஏரிகளுக்கு தென்புறத்தே அமைந்துள்ள சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சின்னம்மாள் சுவாமி ஆலயத்தில் குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் கள்ளக்குறிச்சி, ஏமப்பேர், கனியாமூர் ரோடு, மாமத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சூர்யாநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்தப்ப நாராயண சுவாமி ஆலயத்தில் குடமுழக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி வேள்விச்சாலையில் கடம் புறப்படாகி வேத மந்திரங்கள் முழங்க நன்னீரானது கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முத்தப்ப நாராயண சுவாமி, முருகன், அம்மன், ராமானுஜர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த விளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் குடமுழக்கு நன்னீராட்டு விழா இன்று நடைபெற்றது. இதையொட்டி வேள்வி சாலையிலிருந்து நன்னீர் கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு விமான கலசத்திற்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளும் மக்கள் அனைவரும் பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மீது உஷாரா நில்லுங்க. கால் வழுக்க போகுது. கொஞ்சம் உஷாரா நில்லுங்க. ஊத்துங்க. द्वादशात्